எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உன்னதமான தெய்வமே, உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவரே, ஆமேன் என்கிற நாமத்தை கொண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். ராஜா, சகலமும் உமக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. இந்த பூமியில் படைக்கப்பட்ட யாவும் உமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, உம்மாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, படைப்பாளியாக நீர் இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்திற்கு ஏற்ற பதிலை நீர் தருவீராக. என்னோடு கூட சேர்ந்து கூட இந்த காலை வேளையில் அப்பா ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தினால நிரம்பி உம்மை தரிசனமாய் கண்டு தன் இதயத்தில் இயேசுவே உம்மை ஏற்றுக்கொண்டு ராஜா ஒரு மாற்றத்தோடு ஒரு பிரகாசிக்கிற சூரியனை போல அதிகமாய் நடுப்பகல் மதியானம் வரைக்கும் பிரகாசிக்கிற அந்த சூரியனை போல உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் பிரகாசிக்க செய்வீராக. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அப்பா நீர் மகத்துவம் உள்ளவர். உம்முடைய வல்லமை பெரியது. கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள என் தேவனப்பா நீங்க. ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீண்ட பொறுமையுடையவர். அப்பா எங்கள் நல்ல மேய்ப்பன் நீர் ஒருவரே. நீரே எங்கள் வாசல் அப்பா. எஸ் டாடி, நீரே எங்கள் வழியும் எங்கள் சத்தியமும் எங்கள் ஜீவனுமாய் இருக்கிறீர். மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ராஜா, இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற பொழுது என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். மற்றவர்களுக்கும் எனக்கும் என் தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பார். என்னை நெருக்குகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எனக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் வேடனுடைய கண்ணிகளை அறுத்து போடுவார் என்று சொல்லி இந்த நேரத்திலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அப்பா அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தை யாருடைய காதுகளில் எல்லாம் தொடிக்கிறதோ அப்பா, உம்முடைய வல்லமை அவர்கள் காதுகள் வழியாக இதயத்துக்குள் சென்று ராஜா உம்முடைய வார்த்தை என்கிற பட்டயம் இயேசுவே அங்க காணப்படக்கூடிய எல்லா பொல்லாத கசடுகளையும் அது வெளியேற்றும் அப்பா. ராஜா, உமக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமிஷமே அவைகள் நீங்கி போவதாக. உம்முடைய ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும். உமக்கு முன்பதாக இந்த நேரத்திலும் அப்பா நீதிமானாய் அப்பா அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் உம்முடைய காதுகளுக்கு எட்டட்டும். தேவ வல்லமை அப்பா இந்த நேரத்தில் ஒவ்வொரு தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத அந்த மகிமை இந்த நேரத்திலும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே தேவ பிரசனம் இறங்கட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும், பிசாசுகள் விலகட்டும், இருள் நீங்கட்டும் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வமே, உன்னதமான தெய்வமே, யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய இரத்தம் விலையேறப்பட்டதப்பா. நீ இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். ராஜா, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பாதுகாக்கிறீர். உம்முடைய இரத்தத்தை கொண்டு பிதாவிடத்தில் இயேசுவே நீர் உடன்படிக்கை பண்ணினீர். எங்கள் மேல் கிருபையாயிருக்கும்படி, எங்கள் மேல் அன்பாயிருக்கும்படி, எங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லாதபடிக்கு ராஜா எஸ் டாடி சாசினை துரத்தும்படி எங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக மீண்டுமா எங்களுக்கு நீர் அதிகாரத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையின் மேல் நீர் வெற்றி சிறந்தீர் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட சத்துருவின் கிரியைகள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களில் இருக்கும் என்று சொன்னார். பிசாசின் போராட்டங்கள் இருக்கும் என்று சொன்னார். இரவு வேளையிலே கெட்ட சொப்பனங்களை கொடுத்து ராஜா இயேசுவே மரணத்தை கொடுப்பது போல, ராஜா துரத்துவது போல வித்தியாசமான சொப்பனங்களை கொடுத்து அப்பா அலைக்கழிக்கிற இரவில் பிள்ளைகளை தூங்க விடாதபடிக்கு ராஜா கண்களிலே சாசுகள் நடமாடுவதை காண்பிக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் காட்டுகிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது நான் கட்டுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய அப்பா கரம் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்டர்டே உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல அப்பா வல்லமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்கிற வார்த்தையின்படி அப்பா நீர் சிலுவையில் நீர் எங்களை விடுதலை ஆக்கினீர். அப்பா அந்த உலகத்தின் பாவ சாபத்துக்கு எங்களை நீக்கி எங்களை இப்பொழுது உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எஸ்டர்டே யாராக இருந்தாலும் சரி, எந்த மனிதனையும் புறம்பே தள்ளாத என் தேவன் அப்பா. எஸ்டர்டே நீர் மதத்திற்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டவர். மனிதனை உம்முடைய பிள்ளையாய் பார்க்கிறவர், மனிதனை உம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் பார்க்கிறவர், மனிதனை உம்முடைய உறவினராய் பார்க்கிறவர். எஸ்டர்டே எங்கள் மூத்த சகோதரன் நீங்க அப்பா. எஸ்டர்டே எங்கள் தாயும் தகப்பனும் நீங்க சுவாமி. அமராஜா உறவின் அடிப்படையில் கிரியை செய்யக்கூடிய தெய்வமே, இந்த காலை வேளையிலும் உடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே இயேசுவே அப்பா, பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன். ஆமாராஜா இப்பொழுதே சரீரத்திலிருந்து ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை, பிசாசின் அலைக்கழிப்பிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை. ஆமாராஜா பிசாசின் மூலமாக வந்த வியாதிகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமாக்கப்படுவதாக. ஆமாராஜா கை கால் வலி, அமராஜா இயேசுவின் முழங்கால் வலிகள், இடுப்பு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே, கேன்சர் நோய்கள், அமராஜா சைனஸ் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே, மூளை பகுதியிலே கட்டிகள் எல்லாம் எப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகமடையட்டும் சாமி. ஆமாராஜா தொட்டு சுகமாக்குகிற என் தெய்வமே, விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது அற்புத சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நான் தெரிவிக்கிறேன் அப்பா. அந்தபடியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே அப்பா நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர். யாரெல்லாம் இயேசுவே உம்மை விட்டு தூரம் நிற்கிறார்களோ, ஐயோ என் பாவம் பெரியது, ஹல்லேலூயா என் பாவத்தை இந்த தேவன் மன்னிப்பாரா என்று கேள்வியோடு இயேசுவை நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாருடைய காதுகள் எல்லாம் நீ தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது, உன் ஜெபத்தை எல்லாம் தேவன் கேட்க மாட்டார் என்ற பொய்யான காரியத்தை பேசி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை நான் இப்பொழுதை ஒதுக்கி தள்ளுகிறேன் அப்பா. ஆமா ராஜா, எஸ்டர்டே அவன் என்னென்ன காரியங்களை, பொய்யான காரியங்களை அவன் கொடுத்து தேவனை விட்டு தூரம் பிரித்து வைத்திருக்கிறானோ, இப்பொழுதே அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரியைகள் மாறட்டும். பிசாசின் தந்திரங்கள் அந்த இடத்தில் ஒழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆகவே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் பேசுகிறேன். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, சரீரத்தில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே ஜென்ம பாவங்கள், அமராஜ ஜென்ம சுபாவங்கள், எஸ்டர்டே ஜென்ம சாபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் மேல் நான் தெளிக்கிறேன். எஸ்டர்டே இப்பொழுதே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. எஸ்டர்டே நாடி நரம்பு இரத்த நாள்களுக்குள்ள அதன் செல்களுக்குள்ளாக இப்பொழுதே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இதை கேட்கிற பொழுதே அப்பா ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களும் இனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படக்கூடாது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வருமானங்கள் கையில் நிற்க விடாதபடிக்கு தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு அகன்று போய் என்று நான் கட்டளையிடுகிறேன். தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைக்கிற வருமானங்களை சாப்பிட்டு அதில் ஏற்படுகிற ஒவ்வொரு பிசாசுகளையும் நான் காட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபாதாலபா ஷிக்கலபா ரீபிலியான் துனதி ஓநாய் கூட்டங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. ராஜா யோவான் 10:12 வேதத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவே பிசாசானவன் அவன் ஓநாய்
ஓநாயை போன்றவன், அவன் மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறவன். இயேசுவின் நாமத்தினாலே மிருகத்தின் ஆவிகளை, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத எரிச்சலின் ஆவிகள், ஹல்லேலூயா, கோபத்தின் ஆவிகள் இப்பொழுதே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிங்கத்தை போல, பன்றி, எருமை, எலி, இயேசுவின் நாமத்தினாலே இப்படி அநேக மிருகங்களை சத்துருவை அதுக்கு ஒப்பாக காண்பிக்கப்படுகிறது இப்பொழுதும். அப்பா, அப்படிப்பட்ட கிரியைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மிருக ரூபத்தில் வரக்கூடிய சத்துருக்கள், ஹல்லேலூயா, சொப்பனத்தில் சர்ப்பத்தை போல தெரியக்கூடிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவன் கிரியைகள் முறியடிக்கப்படட்டும். அமராஜ, சர்ப்பத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, விக்கிரக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுவதாக. தேவ வெளிச்சம், தேவ மகிமை, அப்பா, உம்முடைய மகிமையான உம்முடைய வல்லமையுள்ள அந்த கரம் இப்பொழுது இறங்கட்டும், பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தையும் திகிலையும் கொடுக்கிற பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் காட்டுகிறேன் சுவாமி. யோபு 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்து அது சென்றது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது, அது ஒரு உருவத்தை போல என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று விளங்கவில்லை என்று சொல்லி அன்றைக்கு யோபு சொன்னது போல இந்த நேரத்திலும் யாருடைய கண்களிலெல்லாம் இயேசுவே இந்த பொல்லாத பிசாசுகள் தெரிகிறதோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இப்பொழுதே அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அப்பா துரிதமாய் இறங்கி அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளை தொடுகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. பயத்தையும் திகிலையும் கொடுக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக. ஓ ரிபா தல்லா பாஷிகா லா ரமதிலியாந்துனதி நமஷிகா லியா ரிதிபிலியாந்துனதி. உருவத்தை போல காணப்படக்கூடிய பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே இனி கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் உனக்கு வேலை இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய இடத்துல உனக்கு வேலை இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலேபோ சாத்தானே, அப்பாலேபோ சாத்தானே, அப்பாலேபோ சாத்தானே என்று சொல்லி நான் அவற்றை துரத்துகிறேன். ஆமராஜா, மகத்துவமுள்ள தெய்வமுடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களிலும் இப்பொழுது பிரகாசிப்பதற்காக நன்றி. விடுதலை கொடுக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா, நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீரே, உமக்கு நன்றி சப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஷாங்கே ஹோலி ஸ்பிரிட், நீ ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். மகத்துவமுள்ள தெய்வமே, இப்பொழுதே உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்வதாக. அப்பா, அவருடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே இனி துதிக்கிற சத்தங்கள் கேட்கட்டும் அப்பா, கேட்கட்டும் சுவாமி. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நீங்க சொன்னீங்களே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். பிசாசின் கைகளில் இருந்து இயேசுவே அந்த மரணத்தின் அதிகாரத்தை நீர் பிடுங்கினீரே அப்பா. ஆமா ராஜா, அவன் கரத்தில் இருந்து அதை நீர் பறித்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எஸ்டடி இப்பொழுதும் ஜீவனை கொடுக்கிற என் தெய்வமே அப்பா, உம்முடைய ஜீவ சுவாச காற்று இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு மேலும் வீசுவதாக, வீசுவதாக, வீசுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி 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 அப்பா பிதாவே, ஒவ்வொரு வியாதிகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரத்திலும் அப்பா எப்பா மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தீராத வியாதியோடு அப்பா அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் மேலே இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் வார்த்தையை கேட்கிற பொழுது இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் சுவாமி. தேவ பிரசன்னம் அவருடைய ஆளுகை செய்யட்டும். இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற என் தேவன், மங்கள கதவுகளை உடைக்கிற என் தேவன், சத்துருவின் தலையை உச்சந்தலையை உடைக்கிற என் தேவன் நீங்க சுவாமி. ஓ ரீமா ஷாலா தி விரி பிலியா கோனா தி அந்துனதி லாவா ஷி பிலி பிரியா கோனா தி. தேவ மகிமை இப்பொழுதும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பிசாசுகளை துரத்துவதாக. அப்பா, நீங்க சொன்னீங்களே, நான் தேவனுடைய ராஜ்யத்தை உடையவனாக இருக்கிறேன், என் விரல்களினாலே நான் பிசாசை துரத்துகிறேன். ஆகையால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ராஜ்யத்தின் வல்லமை இந்த
இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருந்து அது செயல்படுவதாக. விசுவாசம் உள்ளவர்களா இயேசுவே யாரெல்லாம் எழுந்து இந்த நேரத்திலும் என்னை பிடித்திருக்கிற வியாதி என்கிற பிசாசையை வெளியே போ என்று சொல்லுவார்களோ, யாரெல்லாம் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா தங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பார்த்து பிசாசை என்னை விட்டு வெளியே போ என்று சொல்லுவார்கள், யாரெல்லாம் அலைக்கழிக்கிற அசுத்த ஆவிகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே பிசாசு வெளியே போ என்று சொல்லுவார்களோ, கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனையை கொடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ என்று சொல்லுவார்களோ, தரித்திரத்தில் இருக்கிறேன், ஐயோ என்னால் எதுவுமே சேர்த்து வைக்க முடியவில்லை, சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் பிரச்சனைகள், என் பணமெல்லாம் அப்பா வியாதியிலே மருத்துவமனைக்கே போகுது, எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியலன்னு அநேகர் சொல்லுவது போல, இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்டதான கிரியைகளை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமிஷமே வெளியேறுவதாக என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் கட்டளை எடுக்கிறேன். இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி இப்பொழுது தேவ வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று நீர் வார்த்தையை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் காணப்படக்கூடிய அப்பா வியாதிகளை நீர் நீக்குகிறீர். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இப்பொழுது அந்த இடத்துல இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இதை கேட்கிற பிள்ளைங்க இயேசுப்பா தங்கள் வியாதிகளை குறித்து பாரப்பட்டு இப்பொழுது ஜெபிக்கிற பொழுது வியாதிகள் முற்றிலுமாக மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால் வயிற்று பகுதியில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா, மாதவிடாய் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால், கற்ப பையில பிரச்சனைகள், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுகமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கற்பம் தரிக்க செய்யக்கூடிய தெய்வமே, குழந்தைகளுக்காக ஏங்கி நிற்கிறாப்பா, குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி ஹல்லேலூயா இயேசுவே, வேதனையோடும் கஷ்டத்தோடும் மன வருத்தத்தோடும் துக்கத்தோடும் நிற்கிற அப்பா சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கற்பம் தரிப்பார்களாக. ஹல்லேலூயா. கற்பத்தின் கனியன் இயேசு கொடுப்பாராக. ஆமா ராஜா, இயேசுவை தொட்டு பலப்படுத்துகிற தெய்வமே, கற்பப்பையில எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் சரி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே அவைகள் நீங்கி போகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற இயேசுவை யாரோ ஒருவருக்கு நீங்க சொல்றீங்கப்பா, அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதமே இந்த நிமிஷமே அவங்க இயேசுவை கன்சீவ் ஆவாங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்டர்டே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எழும்ப முடியாத கால்கள் இயேசுவே, முழங்காலின் கீழ் காணப்படக்கூடிய வலிகள், கரண்டை காலில் அதாவது விரல் பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. Be healed in the name of Jesus Christ. Be healed in the name of Jesus Christ. Be healed in the name of mighty. Be healed in the mighty name of Jesus Christ. ஹல்லேலூயா. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். சர்வ வல்லமை உள்ள என் தேவன் இப்பொழுதே தொட்டு சுகத்தை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனங்கள் மாறட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும். சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே பலவீனங்கள் மாறுவதாக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிற வார்த்தையின்படி ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவன் ஹல்லேலூயா மகத்துவமுள்ள தெய்வமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து உயரே பறப்பார்கள் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஐயோ எனக்கு வயதாகிவிட்டது, நான் என்ன செய்யட்டும், சரீரத்தில் பலன் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, அவ்வளவுதான், நான் மரித்து போவேனோ, எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி பேசக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க சொல்றீங்க, நீ உன் முதிர் வயதிலும் நீ கனிகளை தந்து நீ புஷ்டியாயிருப்பாய். உன் அரை வயது வரைக்கும், அதாவது உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன்.
சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அப்பா, நீர் பலப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய அசைவாடுதல் இப்பொழுது ஒரு பிள்ளைகள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். விடுதலை உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு மாற்றம் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, வேலைக்காக யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் வாழ்க்கையில் எனக்கு வேலை இல்லையே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்பா, யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, வருமான உயர்வுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த மாதமே வருமான உயர்வு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதார நெருக்கங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பாதுகாப்பை கொடுப்பீராக. அமராஜா இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உன் வாலிப வயதிலே நீ உன் சிருஷ்டியை நினை என்கிற வார்த்தையின்படி அப்பா, பிள்ளைகள் உங்க பக்கமா திரும்பணும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு தாய்களுக்காகவும் அப்பா, பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கண்ணீரோடு தன் பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, அந்த பிள்ளையோடைய இயேசுவே வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை, ஒரு மாற்றத்தை காண்பார்கள் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு மறுரூபம் உண்டாகும், ஒரு மறுரூபம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை காண்பார்கள் இயேசுவே. அது துரிதமாய் செயல்படுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு அதை ஆமென் என்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது உண்டாகட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மகத்துவமுள்ள தெய்வமே, எங்கள் ஜெபத்தை கேட்டீர். உமக்கு நன்றி. அமராஜா, அற்புதங்களை செய்கிறீர். உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த நாள் முதலாய் இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் எப்பொழுதும் தங்கியிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை, எங்களை விட்டு செல்லாத பிரியாத நல்ல தகப்பனே, நல்ல பிரியமுள்ள தெய்வமே, அன்புள்ளவரே, இப்பொழுதும் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையுள்ள தெய்வமே, எங்களை அழைத்தவர், எங்களை தொட்டவர், எங்களை பலப்படுத்தினவர், உடைய கிருபைக்காக அதிகமான நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி. அற்புதமான சாட்சியை கேட்க உதவி செய்யுங்க. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரத்தினால இயேசுவே உம்முடைய கிருபையையும் அப்பா உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய சமாதானத்தையும் இந்த காலை வேளையிலே அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றி அவர்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.